ஸோ கைஸ் எலிமினேஷன் சாம்பர் 2026 வந்து நடந்து முடிஞ்சிருக்கா. இந்த எலிமினேஷன் சாம்பரில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து சம்பவம்லாம் வந்து நடந்துருக்கு. ஸோ என்னெல்லாம் வந்து நடந்தது இந்த எலிமினேஷன் சாம்பரில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ வீடியோக்குள்ளே வந்து போகிற முன்னாடி நீங்கள் வந்து இன்னும் இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணலன்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணிக்கோ. அண்ட் சேனலுக்கு வந்து புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இந்த எலிமினேஷன் சாம்பர் 2026 வந்து ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து என்ன நடக்குதுன்னா அது வந்து உமன்ஸ்க்கான எலிமினேஷன் சாம்பர் மேட்ச்சு. ஸோ இதை பற்றி வந்து நான் வந்து ரொம்பலாம் வந்து பேச விரும்பல. நான் வந்து ஷார்ட்டாகவே வந்து சொல்லி முடிச்சிடுறேன். ஸோ இந்த எலிமினேஷன் சாம்பர் மேட்ச்சில் வந்து என்னெல்லாம் வந்து நடந்ததுன்னு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து தரமாக வந்து இருந்தது. ஸோ எல்லாரும் வந்து தரமாக வந்து பர்ஃபார்ம் வந்து பண்ணியிருப்பாங்க. நம்ம கியானா ஜேம்ஸ், நம்ம ரெக்கால் ராட்ரிகஸ் எல்லாரும் பார்த்தீங்கன்னா தரமாக வந்து பர்ஃபார்ம் வந்து பண்ணுவாங்க இந்த மேட்ச்சில். அண்ட் நம்ம டிஃப்னி ஸ்டாட்டன் கூட வந்து கடைசி வரைக்கும் வந்து சர்வை வந்து பண்ணிடுவாங்க. ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம டிஃப்னி ஸ்டாட்டன் அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்ம ரியா ரெப்லி வந்து இருப்பாங்க. ஸோ 2 பேர் வந்து இருப்பாங்க. அண்ட் எப்படியாச்சும் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் வந்து நம்ம ரியா ரெப்லி வந்து ஜெயிச்சிடறாங்க. ஸோ இந்த உமன்ஸ்க்கான எலிமினேஷன் சாம்பர் மேட்சை வந்து ரியா ரெப்லி வந்து ஜெயிச்சிட்டாங்க. அண்ட் ரெசல்மேனியா 42ல் வந்து ரியா ரெப்லி வெர்சஸ் நம்ம ஜேட் கார்கில்கான WWE உமன்ஸ் சாம்பியன்ஷிப்கான மேட்ச் வந்து நடக்க போது இது வந்து அஃபிஷியல் வந்து ஆயிடுச்சு. தென் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து உமன்ஸ்க்கான ஐசி டைட்டில் மேட்ச் வந்து பார்க்குறோம். ஏஜே லீ வெர்சஸ் பெக்கி லிஞ்ச்கான மேட்ச் வந்து நடக்குது. அண்ட் இந்த மேட்சும் வந்து தரமாக வந்து இருந்தது. ஸோ இந்த மேட்சும் வந்து நம்ம வந்து கிரிட்டிசைஸ் வந்து பண்ண முடியாது. அண்ட் இந்த மேட்ச்சில் வந்து யார் வந்து ஜெயிக்கிறாங்கன்னா இந்த மேட்சை பார்த்தீங்கன்னா நம்ம ஏஜே லீ வந்து ஜெயிச்சிடறாங்க. அண்ட் நியூ ஐசி சாம்பியனாக வந்து ஆயிட்டாங்க. தென் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்கான மேட்ச் வந்து பார்க்குறோம். ஃபின் பேலர் வெர்சஸ் நம்ம சிஎம் பங்கான மேட்ச் வந்து நம்ம வந்து பார்க்குறோம். ஃபின் பேலர் வந்து வராரு. தென் அதுக்கப்புறம் வந்து சிஎம் பங்க் வந்து ஒரு கஸ்டம் என்ட்ரன்ஸில் வந்து வராரு. தென் இவங்களுக்கான மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. மேட்ச் வந்து லைட்டாக வந்து லாங்கராக வந்து ஃபீல் ஆகும். ஆனால் மேட்ச் பார்த்தீங்கன்னா தரமாக வந்து இருந்தது. இன்ஃபேக்ட் இந்த ஷோவில் வந்து நடந்த எல்லா மேட்சஸும் வந்து நல்லா தான் வந்து இருந்தது. இந்த மேட்ச்சில் வந்து நம்ம வந்து நிறைய மூமெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தோம். அண்ட் இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நம்ம சிஎம் பங்க் வந்து பிளட் கூட வந்து வந்துடும். நோட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம சிஎம் பங்க் வந்து பிளட் வந்து வந்துடும். இந்த மேட்சோட எண்டிங்கில் வந்து என்ன நடக்குதுன்னா நம்ம சிஎம் பங்க் வந்து கோ டு ஸ்லீப் போட்டு இந்த மேட்சை வந்து ஜெயிச்சிடுறாரு. அண்ட் தன்னோட வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பை வந்து ரீடைன் வந்து பண்ணிடுறாரு. தென் அதுக்கப்புறம் வந்து மேட்ச் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் 2 பேரும் வந்து ஷேக் ஹேண்ட் கூட வந்து பண்ணிக்கிறாங்க. ஸோ ரெஸ்பெக்ட் வந்து காட்டுறாங்க 2 பேரும். தென் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நம்ம ஏஜே லீ கூட வந்து வந்துடுறாங்க. ஸோ ஏஜே லீ அண்ட் அதுக்கப்புறம் சிஎம் பங்க் சேர்ந்து பார்த்தீங்கன்னா வி த ஒன்ஸ் வந்து காட்டுறாங்க. ஸோ 2 பேர்கிட்ட வந்து டைட்டில் வந்து இருக்கு. அண்ட் 2 பேரும் வந்து வி த ஒன்ஸ்க்கான சிம்பிள் கூட வந்து காட்டுறாங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேட்ச் முடிஞ்சோடனே வந்து நம்ம ஓடிசி ரோமன் ரெயின்ஸ் வந்து ட்வீட் வந்து போட்டிருக்காரு. ஸோ அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா நாட் ஷோர் ஹூ லுக்ட் மோர் டயர்ட் த க்ரௌட் ஆர் த சாம்பியன் என்ஜாய் தி ஃபைனல் மந்த் ஆஃப் ரிலவன்சி. ஸோ எனக்கு வந்து தோணல யார் வந்து ரொம்ப டயர்டாக வந்து இருக்கான், க்ரௌடா இல்லை சாம்பியனா. ஸோ அஸ் அ சாம்பியனாக வந்து நீ வந்து உன்னோட ஃபைனல் மந்த்தை வந்து என்ஜாய் வந்து பண்ணிக்கோன்னு வந்து நம்ம ரோமன் ரெயின்ஸ் வந்து சொல்கிறாரு. ஸோ இதுக்கான மீனிங் என்னென்னா நம்ம சிஎம் பங்க் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப வந்து டயர்டாக வந்து ஆகிட்டாரு. அவர் வந்து லாங்கான ஒரு மேட்ச் வந்து கொடுத்துருப்பார்ல. ஸோ அதனால வந்து நம்ம ரோமன் ரெயின்ஸ் வந்து ஷார்ட்ஸ் வந்து எடுக்கிறாரு நம்ம சிஎம் பங்க் மேலே. அண்ட் க்ரௌடும் வந்து அவ்வளோ வந்து நல்லா வந்து இல்லை இன்னைக்கு. அதனால வந்து நம்ம ரோமன் ரெயின்ஸ் வந்து கேட்குறாரு. ஸோ இன்னைக்கு வந்து யார் வந்து ரொம்ப வந்து டயர்டாக இருக்கா, சாம்பியனா இல்லை இன்னைக்கான க்ரௌடா. ஸோ அப்படின்னு பார்த்தா நம்ம ரோமன் ரெயின்ஸ் வந்து சிஎம் பங்கையும் வந்து கலாய்ச்சிட்டாரு, சிகாகோ க்ரௌடையும் வந்து கலாய்ச்சிட்டாரு. வரப்போகிற மண்டே நைட் ராவில் பார்த்தா நீங்கள் வந்து மறுபடியும் வந்து ரோமன் ரெயின்ஸ் அண்ட் சிஎம் பங்கான ஒரு ப்ரோமோ பேட்டில் கூட வந்து பார்க்க போறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. மெயின் ஈவெண்ட்ல வந்து இந்த மேட்ச் வந்து நடக்குது. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ட்ரிக் வில்லியம்ஸ் வந்து வராங்க. தென் எல்ஏ நைட் வந்து வராரு. தென் அதுக்கப்புறம் வந்து நம்ம லோகன் பால் வந்து வராரு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ராண்டி ஆர்டன் வந்து வராரு. ஸோ இவங்க 4 பேரும் பார்த்தீங்கன்னா அந்த பாட்குள்ள வந்து இருக்க போறாங்க. அண்ட் 2 பேர் வந்து மேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அண்ட் அந்த 2 பேர் வந்து யாருன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஜியான் எவன்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்ம கோடி ரோட்ஸ். ஸோ 2 பேரும் பார்த்தீங்கன்னா மேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ மேட்சை பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. தென் அதுக்கப்புறம் வந்து நம்ம ட்ரிக் வில்லியம்ஸ் வந்து இந்த மேட்ச்ல வந்து என்டர் வந்து ஆகுறாரு. தென் அதுக்கப்புறம் வந்து ட்ரிக் வில்லியம்ஸ் அண்ட் நம்ம ஜியான் எவன்ஸ் வந்து கொஞ்சம் வந்து சண்டை வந்து போறாங்க. ஏன்னா NXT வந்து இவங்கான பாஸ்ட் வந்து இருந்திருக்கு. ஸோ அதை யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம ஜியான் எவன்ஸ் அண்ட் ட்ரிக் வில்லியம்ஸ் வந்து சண்டை வந்து போட்டுக்கிறாங்க. தென் அதுக்கப்புறம் வந்து நம்ம லோகன் பால் வந்து இந்த மேட்ச்ல வந்து என்டர் வந்து ஆகுறாரு. ஸோ லோகன் பால் வந்தோடனே பார்த்தீங்கன்னா நம்ம சீப் டாக்டிக்ஸ்லாம் வந்து யூஸ் வந்து பண்றாரு. தென் அதுக்கப்புறம் வந்து இந்த மேட்ச்ல வந்து யார் வந்து என்டர் ஆகுறாங்கன்னா அது வந்து நம்ம எல்ஏ நைட். ஸோ எல்ஏ நைட் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்ல வந்து என்டர் வந்து ஆயிடுறாரு. அண்ட் ஒரு மூமெண்ட்ல பார்த்தீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து வந்து நம்ம லோகன் பால் வந்து பொழக்க ஆரம்பிச்சிருவாங்க. தென் நம்ம ஜியான் எவன்ஸ் அண்ட் எல்ஏ நைட் பார்த்தீங்கன்னா லோகன் பால் வந்து கீழே வந்து தூக்கி போட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய மூமெண்ட்ஸ்லாம் வந்து நடக்கும். தென் அதுக்கப்புறம் வந்து இந்த மேட்ச்ல வந்து கடைசியாக வந்து என்டர் ஆவார் நம்ம வைப்பர் ராண்டி ஆர்டன். ஸோ ராண்டி ஆர்டனும் வந்து என்டர் வந்து ஆயிடுவார். அண்ட் தன்னோட டாமினன்ஸ் வந்து காட்டுவார். அண்ட் அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குதுன்னா நம்ம லோகன் பால் வந்து ஒன்னொன்னா வந்து எல்லாரையும் வந்து ஹெல்மெட் வந்து பண்ணினே இருப்பார். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஜியான் எவன்ஸை வந்து ஹெல்மெட் வந்து பண்ணிடுவார். பின்னாடிலேருந்து வந்து அட்டாக் பண்ணி தன்னோட ஃபினிஷை போட்டு வந்து நம்ம ஜியான் எவன்ஸை வந்து அவர் வந்து ஹெல்மெட் வந்து பண்ணிடுவார். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம லோகன் பால் வந்து நம்ம எல்ஏ நைட்டுக்கு வந்து ஒரு லோ ப்ளோ கொடுத்து நம்ம எல்ஏ நைட்டையும் வந்து ஹெல்மெட் வந்து பண்ணிடுறாரு. தென் அதுக்கப்புறம் வந்து லோகன் பால் வந்து இன்னொரு ஹெல்மெஷன் கூட வந்து பண்ணுறாரு. அவர் வந்து ட்ரிக் வில்லியம்ஸை கூட வந்து ஹெல்மெட் வந்து பண்ணி
பண்ணிடுறாரு. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா அவர் வந்து 3 எலிமினேஷன் வந்து பண்ணுறாரு. ஸோ ட்ரிக் வில்லியம்ஸ் வந்து எலிமினேட் ஆனோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் வந்து நடக்குது. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மிஸ்டி மாஸ்க் மேன் வந்து வராங்க உள்ள. ஸோ அந்த மிஸ்டி மாஸ்க் மேனை பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கார்டு நம்ம ஆடம் பியர்ஸ்லாம் வந்து பிடிச்சிட்டு வந்து போயிடுறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஸ்மாக் டவுனில் வந்து பார்த்தீங்களா ரேண்டமாக வந்து யாரோ வந்து வந்திருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் வந்து ரேண்டமாக வந்து ஃபர்ஸ்ட் வந்து இங்கே வந்து வராங்க யாரோ. தென் அதுக்கப்புறம் வந்து கேமரா வந்து ஷிஃப்ட் ஆகுது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து என்ன பார்க்குறோன்னா யாரோ வந்து ரிங்கு கீழேருந்து வராங்க. அண்ட் அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்டி மாஸ்க் மேனு தான். ஸோ அந்த மிஸ்டி மாஸ்க் மேன் வந்து உள்ளே வந்து வராரு. ஒரு சூப்பர் கிக் வந்து கொடுக்குறாரு. அண்ட் ஸ்டாம்ப் வந்து கொடுக்குறாரு. அண்ட் லோகன் பால் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் வந்து எலிமினேட் வந்து ஆயிடுறாரு. நம்ம கோடி ரோட்ஸ் வந்து பின் பண்ணிடுறாரு லோகன் பாலை. அண்ட் அந்த மிஸ்டி மாஸ்க் மேன் வந்து தன்னோட ஐடென்டிட்டி கூட வந்து ரிவீல் வந்து பண்ணுறாரு நான் வந்து யாருன்னு. ஸோ அந்த மிஸ்டி மாஸ்க் மேன் வந்து தன்னோட மாஸ்க்கை வந்து திறக்கிறாரு. அண்ட் அந்த மாஸ்க்கை திறந்து பார்த்தா நம்ம செத் ஃப்ரிக்கின் ராலன்ஸ் அது. ஸோ செத் ராலன்ஸ் வந்து ஃபைனலி வந்து ரிட்டர்ன் வந்து பண்ணிட்டாரு. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம செத் ராலன்ஸ் வந்து போயிடுறாரு. தென் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து எண்டிங்கில் வந்து என்ன பார்க்குறோம்னா கடைசியில் வந்து நம்ம ராண்டி ஆர்டன் அண்ட் கோடி ரோட்ஸ் மட்டும் தான் வந்து இருந்தாங்க. அண்ட் அங்கே வந்து நம்ம ட்ரூ மேக்கின்டையர் வந்து அட்டாக் வந்து பண்ணிடுறாரு கோடி ரோட்ஸ் மேலே. ஸோ கோடி ரோட்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரூ மேக்கின்டையர் வந்து அட்டாக் வந்து பண்ணிடுறாரு. ஆனால் எப்படியாச்சும் வந்து நம்ம கோடி ரோட்ஸ் வந்து ஃபைட் பேக் வந்து பண்ணுறாரு. அண்ட் நம்ம கோடி ரோட்ஸ் அண்ட் நம்ம ராண்டி ஆர்டன் சேர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரூ மேக்கின்டையர் வந்து பொழுதுறாங்க. அண்ட் அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம ராண்டி ஆர்டன் வந்து நம்ம கோடி ரோட்ஸ்க்கும் வந்து ஒரு ஆர்கே வந்து போட்டுறாரு. அண்ட் கோடி ரோட்ஸை வந்து அவர் வந்து பின் பண்ணிடுறாரு. 1 2 3 இங்கே வந்து நம்ம ராண்டி ஆர்டன் வந்து இந்த மென்ஸ்க்கான எலிமினேஷன் சேம்பர் மேட்சை வந்து ஜெயிச்சிடறாரு. ஸோ ஆஃபீஷியலி பார்த்தீங்கன்னா நம்ம ராண்டி ஆர்டன் வந்து இந்த ரெசல்மேனியா 42ல் வந்து இந்த அன்டிஸ்பிளே சாம்பியன்ஷிப் பின்னாடி வந்து போக போகிறாரு. அவர் வந்து அலஸ்டர் பிளாக் பின்னாடி வந்து போகிற மாதிரி வந்து இல்லை. அவர் வந்து அந்த அன்டிஸ்பிளே சாம்பியன்ஷிப்காக வந்து சேலஞ்ச் வந்து பண்ண போகிறாரு நம்ம ட்ரூ மேக்கின்டையரை. ஸோ இதான் வந்து எண்டிங் இந்த எலிமினேஷன் சேம்பர் 2026க்கு. ஸோ இதை பற்றி உங்களோட டாஸ் என்ன? ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த எலிமினேஷன் சேம்பர் மேட்ச்சில் வந்து நம்ம ராண்டி ஆர்டன் வந்து ஜெயிச்சது வந்து கரெக்டாக இல்லையான்னு வந்து நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லலாம். அண்ட் பர்சனலி எனக்கு வந்து இது வந்து கரெக்டான டிசிஷன் தான் வந்து தோணுது. பக்காவான டிசிஷன் வந்து தோணுது. செத் ராலன்ஸும் வந்து ரிட்டர்ன் வந்து பண்ணிட்டாரு. அண்ட் நம்ம ராண்டி ஆர்டனும் வந்து இந்த எலிமினேஷன் சேம்பர் மேட்ச்சில் வந்து ஜெயிச்சிட்டாரு. ஸோ உங்களோட தாட்ஸ் வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோக்குள்ள. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோ. இந்த மாதிரி வீடியோ கண்டென்ட்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ.